ஓம் சரவண பவா. கடக ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். 2025 மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்துல இருக்க சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு மாறப் போறாரு. பாக்கிய சனி கண்டிப்பா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்த பாக்கியத்திலிருந்து அவர் பார்வையிட போறாரு சனி பகவான். நிச்சயம் நல்ல நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். கடந்து வந்த பாதை கண்டிப்பா வந்து அஷ்டமத்து சனியில ரொம்ப ஒரு அ காலகட்டம் என்னன்னா, 7:30 சனி பொதுவா வந்து 7:30 வருடத்துல என்னலாம் குடுக்கணுமோ, அந்த அனுபவத்தையும், அந்த ஒரு பிரச்சனைகளையும் இந்த அஷ்டமத்து சனி 2:30 வருட காலகட்டத்திலேயே வந்து குடுத்துரும். அந்த ஒரு பிரச்சனைய வந்து இந்த கடகராசி நேயர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. நடுவுல குருபலன் வந்திருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சு அப்படியே வந்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் பலருக்கு வந்து வேலை இழப்பும், அவமானங்களும், தேவையில்லாத ஒரு பிரச்சனைய வந்து தேடி வந்திருக்கும். தேவையில்லாத சவகாசங்கள குடுத்திருக்கும். இதெல்லாமே தீர்வுக்கு இந்த சனி பகவான் பாக்கியத்துல வரப்போற சனி பகவான் உங்களுக்கு நிச்சயம் அத வந்து குடுப்பாரு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், எதிர்காலத்த குறிக்கிற 3ஆம் இடம். இதேபோல தைரிய வீரிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்த பார்வையிடுறது தைரியமான முடிவெல்லாம் நிச்சயம் எடுப்பீங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்டின்னா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு காலகட்டம். அதே மாரி படிப்புல மந்தமா இருந்தவங்க நிச்சயம் இந்த காதல் வயப்பட்டுருப்பீங்க. இதெல்லாம் வந்து காதல்ல வந்து தேவையில்லாம வந்து சிக்கி இருக்கிற சில குழந்தைங்க வந்து இந்த காலகட்டத்தில அதுல வந்து தெளிவு கிடைக்கும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து வெளியில வந்துருவீங்க. பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம்லாம் வந்து நடைபெறும். இதெல்லாம் வந்து நல்ல பலன வந்து இந்த சனி பகவான் நிச்சயம் இந்த பாக்கியத்துல இருந்து குடுக்க போறாரு. உங்கள் ராசி கடக ராசி பொதுவா சொல்லணும் அப்டின்னா, தாய்மை உள்ளம் பொருந்திய ராசி. ரொம்ப இரக்கம் உள்ள ராசி. ஏன்னா சந்திரனே வந்து ஆட்சி கொண்ட ஒரு வீடு. அதே மாரி 15 நாள் வளர்பிறையாவும், 15 நாள் தேய்பிறையாவும் கொண்ட சந்திரன வந்து தன்னோட சொந்த வீட வந்து கொண்ட ராசி. இதனால ஏற்ற இறக்கம் எமோஷனலுக்கு கண்டிப்பா ஆளாவீங்க. ரொம்ப சீக்கிரம் உங்கள ஏமாத்திருவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஏமாற்றம் இதெல்லாம் வந்து இந்த 2 1/2 வருடத்துல நெறையவே உங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களோட இன்னசென்ட்ட வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் இனிமே கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க. எல்லா இடத்துலயும் வந்து அது குணாதிசயங்கள் பிறப்பு குணமா இருந்தாலும், இந்த பட்ட வேதனைகள், கஷ்டத்த வந்து யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் எளிதில நம்பிடாதீங்க. இரக்கம் வந்து படலாம். ரொம்ப அதுக்கு அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கான்ற ஒரு விஷயத்த வந்து நம்ப எல்லார் மேலயும் இரக்கப்படணும். எல்லாரும் அவங்க நடிக்கிறாங்களா? என்ன தகுதி அவங்களுக்கு இருக்கான்றத முதல்ல நம்மள வந்து விழிப்புணர்வோட நம்ம அத இருந்து அதுக்கு இரக்கப்பட்டாலும் அதுக்கு ஒரு பிரயோஜனப்படும். எல்லாரையும் பார்க்குறவங்களலாம் வந்து அதெல்லாம் வந்து அது தேவையில்லாத ஒண்ணு. அதேபோல இந்த சனி பகவான் இந்த 9ல இருந்து பாக்கியம் நான் பொதுவா சொல்லிட்டேன். பாக்கியஸ்தானத்துல இருந்து அவர் பார்வையிடுற வீடெல்லாம் வந்து அ ப நிச்சயம் அது வந்து பலம் பொருந்திய ஒரு இதுதான். அதே மாரி ஜலராசியில கடகம் வந்து ஜலராசி. ஜலராசியில மீன ராசியில இந்த பாக்கியத்தில இந்த சனி பகவான் போறது, நீங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லணும் பரிகாரம் அப்படின்றத விட வழிபாடு. நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவோ போயிருப்பீங்க. நெறைய பார்த்திருப்பீங்க. நெறைய சேனல்ல நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த அஷ்டம சனியில நெறைய தேடி எங்கெங்கேயோ போயிருப்பீங்க. இப்போ நீங்க இந்த ஜலராசி கொண்ட இந்த திருவானைக்காவல் திருச்சியில இருக்கிற திருவானைக்காவல் ஜல பஞ்சபூதத்துல நீர் தத்துவத்த குறிக்கிற இந்த ஒரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. அதேபோல அம்பாள் வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு சிறப்பு. அவர் வந்து சந்திரன் வந்து அம்பால குறிக்கிற ஒரு அ அ கிரகம். அதனால வந்து நீர்நிலையில் ஒட்டி இருக்கிற அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு சிறப்ப தரும். இதுவே போதுமானது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, அதே மாரி எரும மாடு வளர்க்குறவங்களுக்கு, இந்த மாரி அ மாடு வச்சிருக்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்க உணவு கொண்டு போய் குடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த இந்த இது முடிஞ்ச ஒரு விஷயத்துக்காக ஒரு நல்ல விஷயமா இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வாங்க. ஊனமுற்றவர்களுக்கு முடியாதவர்களுக்கெல்லாம் அது பொதுவா எல்லாம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்க செய்யலாம். திருவானைக்காவல் நீர்நிலை நிறைந்த சந்திரன் ஸ்தலத்துக்குலாம் நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பா இருக்கும்.